2 மரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மரத்துல ஒரு மரம் சந்தன மரம். ஏன் தெரியுமா? சந்தன மரம் உயர்ந்தது, மிக உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது என்று கபீர் சொல்லுகிறான். ரொம்ப டெப்தான விஷயம், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிகிற வார்த்தையில சொல்றேன். எது உயர்ந்ததோ அதை தேடி தீமை தான் முதலில் வரும், நன்மையானது வராது. ரொம்ப உயர்ந்த விஷயம்னு வச்சுக்கோங்க, உடனே தீமையானவர்கள் அது பக்கத்தில் வருவாங்க. அப்படி சந்தன மரத்தை தேடி வருவது விஷப்பாம்பு. சுத்திட்டு இருக்க விஷப்பாம்பு சந்தன மரத்தை. ஆனாலும் சந்தனம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு புரிய வேண்டுமே என்று நான் பிரார்த்தித்து சொல்லுகிறேன். தன்னை சுற்றி கொண்டிருக்கும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. உன்னை தேடி விஷம் வரும். உன்னை குடிக்க வைக்கவோ, போதைப் பொருளுக்கு உட்படுத்தவோ, உன்னை தவறான நிலைக்கு இழுத்து செல்லவோ ஆட்கள் வருவார்கள். உனக்கு கூட தான் இருப்பாங்க, நண்பர்கள் என்ற பெயர்ல இருப்பாங்க. அவர்களால் நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ சந்தன மரம், இல்லை என்றால் நீ சந்தன மரம் இல்லை. சந்தன மரமாக இரு, தீமைகளால் பாதிப்படையாதே. இன்னொரு மரத்தை சொல்றேன். எங்க அம்மா சொன்ன மரம் அது. ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், நட்ட நடு காட்டுல ஒரு மர நிழல்ல நிக்கிறான். பசிச்ச உடனே சூடா பிரியாணி வந்துருச்சு. ஹை, பிரியாணி சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம், தண்ணி வந்துருச்சு. ரொம்ப களைப்பா இருக்குதே, ஒரு ஸ்வீட் ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே, ஸ்வீட் வந்துருச்சு. கொஞ்சம் கால் இடி படுத்தா நல்லா இருக்குமே, பெட் வந்துருச்சு. கால் கையெல்லாம் வலிக்குதே, தேவதைகள் வந்துட்டாங்க. காலை பிடிச்சிக்கிட்டே தூங்குறான். பாவி பையன் தூங்கிட்டான். முழிச்சு பார்க்குறான், நட்ட நடு காட்டில் பப்பரை பால் படுத்திருக்கான். ஐயோயோ, நட்ட நடு காடு. நாய் நரி வந்துருச்சுன்னா நாய் நரி வந்துருச்சு, பேய் பிசாஸ் வந்துருச்சுன்னா பேய் பிசாஸ் வந்துருச்சு. ஐயோயோ என்னை சாப்பிட்டுருச்சு. கதை முடிஞ்சது. நான் அப்படியே பார்த்துருக்கேன் அம்மா மாட்டேன். என்ன அம்மான்னு முடிஞ்சது கதை. நாங்கள் செத்துட்டானான்னு கேட்டேன். செத்துட்டானா? எங்கே இருக்குது அந்த மரம்? காட்டு எனக்கு. அந்த மரத்தில் நின்னா எல்லாம் நடக்குமா? ஆமாம். அவன் நின்றுட்டு இருந்தது கற்பக மரம். எது நினைத்தாலும் அது தரும். நீ நல்லது நினைக்கிறியா, நல்லது தரும். கெட்டது நினைக்கிறியா, கெட்டது தரும். அம்மாட்ட கேட்டேன், எனக்கு அந்த மரத்தை காட்டு, நான் அந்த மரத்துக்கிட்ட போகணும். எங்கள் அம்மா சொன்னா, அந்த மரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அந்த மரத்தை தான் மனதாக படைத்து அனுப்புகிறான். உன் மனதில் நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு தரும். அந்த மனதை தூய்மையாக வைத்திருக்கிறாயா? நான் ஏன் இந்த பெற்றோர்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் சொல்லுவது பிள்ளைகளுக்கு, சில அடாலசன்ட் பிள்ளைகளுக்கு புரியுமே தவிர நிறைய குழந்தைகளுக்கு புரியாது. நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கிற மாதிரி ஸ்கூலே பார்த்துக்காது. நாமளும் சில விஷயங்களை பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் சில விஷயங்களை பார்த்துக்கணும். நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போறேன். எல்கேஜி குழந்தை 3 நாளாக சாப்பிடல. அது கொண்டு வர அந்த சோறை சாப்பிட மாட்டேங்க. அந்த டீச்சர் 3ஆவது நாள்லாம் சாப்பாடு கொண்டு அது சாப்பிடலன்னு உடனே துண்டிச்சிட்டு வச்சு அனுப்புது. அந்த அம்மா கண்டுக்கல. அந்த டைமில் ஃபோன் அடிச்சிருச்சு அந்த ஸ்கூல் டீச்சர், எல்கேஜி டீச்சர். ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, எங்க 3 நாளாக உங்கள் பாப்பா மதியானம் சாப்பிட மாட்டேங்குதுங்கன்னு. அந்த அம்மா பதில் என்ன தெரியுமா? உங்கள் கையில் மொபைல் இருக்கா? இருக்கு, அதை காட்டுங்க, அது சாப்பிடும். யாரு? டீச்சர். டீச்சர் மொபைல் காட்டணுமா, அப்போ தான் ஃபுல்லாக சாப்பிடுமா. இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறது? மேடம், ராத்திரி 11 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறா மேடம், கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. அதையும் நான் தான் சொல்லணுமா? எல்லாத்தையும் டீச்சர்கிட்ட கொடுப்பீங்களா? உங்களுக்குன்னு என்ன? பெற்றோர்களுடைய மனநிலை சொல்லவா? நீங்கள் உங்கள் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அவர்களை நன்றாக வளர்ப்பது எப்படி என்பதை புரியாமல் இருக்கிறீர்கள். இந்த புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ தெரியல எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு. ஒரு மிசைல் தான், ஒரு பூண்டு வெடி தான். போட்டுருவா சார். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு அம்மா கவுன்சிலிங்க்கு வந்துச்சு என்கிட்ட. 17 வயசு பொண்ணு, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. 5 நாள் கவுன்சிலிங் வேணும்னு சொன்னேன். 3 நாளே அந்த பாப்பாவை ஓரளவு புரிய வச்சுட்டேன். அந்த பாப்பா எல்லாம் அழுவுது. ஃபர்ஸ்ட் இயருங்க, 17 வயசுங்க, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. சரி மேம், சரி மேம், நான் படிக்கிறேன் மேம், நீ பிஎட் படி, நீ இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சிரு, பிஎட் படி, பிஎட் நான் படிக்க வைக்கிறேன், அப்புறம் எம்ஏ படி, நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு 30-40 ரூபாய்க்கு கண்டிப்பாக உனக்கு வந்து ஜாப் கிடைக்கும், அந்த அளவுக்கு நீ வந்து டேலண்டடாக இருக்கிற அப்படின்ட்டு அவளை மோட்டிவேட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் வரா. என் லைஃப்பில் அதை விட பெரிய அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லை மேடம். வெளியில் வரா. அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அம்மா இனிமேல் எனக்கு இந்த மொபைல் வேணாம், நான் அந்த ஆளோட பேச மாட்டேன்.
அந்த அம்மா இப்படி பார்த்துச்சு. இந்த பட்டன் ஃபோன் இருக்குல்ல, அது கொடுத்துரு, நான் இனிமேல் எந்த தப்போ காரியமும் பண்ண மாட்டேம்மா, உன் பேச்சு கேட்குறேம்மா அப்படி சொல்லிச்சா. அவங்க அம்மா இல்லை, நிஜமாவா சொல்கிற அப்படின்னாங்க. ஆமாம் மாஞ்சி, அது நான் நம்ப மாட்டேன். இல்லைம்மா சத்தியமாம்மா மேடம் எனக்கு புரிய வச்சுட்டாங்க மாஞ்சா. அவ்வளோதாங்க, அந்த ஃபோனை எடுத்து உடச்சி காலில் இருக்கிற செருப்பு எடுத்துட்டு அந்த பொண்ணை அடி அடின்னு அடிக்குது அந்த அம்மா. அடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லிச்சிங்க, அதாங்க எனக்கு பெருசாக அவமானமாக போச்சு. ஏண்டி 6 மாசமா நான் இதை தானடி சொல்கிறேன், டிவியில் வரப்ப சொன்னால் கேட்டுருவியோ? நான் என்ன சொல்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிள்ளை திருந்தினது உனக்கு பிரச்சனையா? உன் பேச்சு கேட்டு திருந்தலையேன்ற பிரச்சனையா? இந்த அது போகும்போது அந்த பாப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு. இப்போ புரியுதா மேடம் நான் ஏன் இந்த மாதிரி தப்பு காரியத்துலலாம் போகிறேன்ட்டு போகுது. பேரண்டிங்கிறத நான் சும்மாவா? நான் ரொம்ப நீட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். எனக்கு வந்து மறைச்சு பேசலாம் தெரியாது, பயந்து பேசவும் தெரியாது. எது சத்தியம் தெரியுதோ அது சொல்லிடுவேன் நான். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தரக்கூடிய 3 gift சொல்கிறேன், 3 gifts. நம்பர் 1, இது யார் மனசாவது புண்படுத்தினா மன்னிச்சிடுங்க, ஆனால் குழந்தைகள் சார்பில் பெற்றோர்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், அம்மா அப்பா சண்டை போடாமல் சேர்ந்துருங்க. 2வது சொல்லவா, இந்த குழந்தைங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் சொல்கிறேன் உண்மை தான், 2 பேரும் உயிரோடு இருங்க. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா உயிரோடு இருக்கணுங்க. அவங்க உணர்வு தளர்கின்ற வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். குழந்தைகளுக்கு அதை விட பெரிய கிஃப்ட் வேற கொடுக்க முடியாதுங்க. 3வது கிஃப்ட் சொல்லவா, நாம கடன் வாங்காமல் நம் பிள்ளையை வளர்த்தெடுப்பது. நாம் சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதே இல்லை. குழந்தைகளுக்கு எது மனசை காயப்படுத்தும்ன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. குழந்தைகளிடத்தில் உட்கார்ந்து நாம் பேசுவதே இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, அதுங்க நம்ம கூட பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லை? நம்ம கூட இருக்கிற அந்த நேரங்கள்லாம் அதுங்க பேசுங்க, ஆனால் அதுங்க தனியாக இருக்கின்ற பொழுது ஒரு தீவாகவே அவர்கள் இருக்கிறார்கள். 2 வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்று கனெக்ட், இன்னொன்று கான்டாக்ட். நம்ம எல்லாருமே கான்டாக்டில் இருக்கிறோம். we are not connected with our kids. கனெக்டடாக இருங்க. அந்த பிள்ளைக்கு எது வலிக்குது, எது கஷ்டப்படுத்துது, அது அடாலசன்ட் பீரியட்ல இருக்கு, அதுக்கு என்ன துயரம். நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், பெற்றோர்களை நீங்க எழுதிருங்க. 40 45 வயசு, 30 35 வயசு, 50 55 வயசுல இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கின்ற வலியை விட, துயரத்தை விட, வாழ்க்கை சிக்கல்களை விட மிக அதீதமான சிக்கல்கள் உடையது இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? தாய் சொல்கிறாள், பிள்ளை கேட்க மறுக்கிறாள். தகப்பன் சொல்கிறான், மகன் கேட்க மறுக்கிறான். பெற்றோர் சொல்கிறார்கள், பிள்ளைகள் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி டென்ஷன் ஆனாதான் சொல்ல முடியுதுன்னா என்ன காரணம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை சொன்னா உடனே கற்பூரமாக பற்றிக் கொள்ளுகின்ற பிள்ளைகளை 11 வயதிலேயே உருவாக்கி விடுங்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எதுவும் சொல்லித்தர முடியாது. 11 வயதிலேயே அந்த ஒழுக்கத்தை கொடுங்க. இன்னொரு விஷயம், இப்படி பிடிக்க சொன்னா இப்படி ஏன் பிடிக்கிற தெரியுமா? திமிரலையா? கிடையாதுங்க. இதை நிறைய பார்த்துட்டு இருந்தா சொன்னா புரியாது, மைண்ட் ஒரு இடத்துல நிற்காது. 34% மக்கள் ரீல்ஸ் பார்க்கும்பொழுது என்ன பார்க்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரிவதில்லை. மைண்ட் வந்து நம்மாயிட்டு இருக்கு. நம்மை இந்த தொழில்நுட்ப உலகம் வேறு உலகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், இத பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்ற பெற்றோர்கள் நீங்களும் கவனிக்கிறீர்கள். இதை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்ல, எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் என் வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. ஆனால் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் பார்த்த ரீல்ஸில் நேற்று பார்த்துட்டு காலையில் தான் பார்த்தேன், 20 நிமிஷம் சிரிச்சிட்டு இருந்தேன். நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பயங்கரமான விழிப்புணர்வான ஒரு ரீல். அது 15 செகண்ட் தான். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. 4 பசங்க உங்க வயசுல ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து உட்கார்றானுங்க. 4 பேரும் ஹுடி போட்டிருக்கானுங்க. ஒருத்தன் கையில தண்ணி எடுத்துட்டு அப்படியே கீழே போட்டான். டேய் கை 2 மறந்து போச்சுடான்னா. அவன் சொல்றதுக்குள்ளே இன்னொருத்த எடுத்து மூஞ்சில் வச்சுட்டான் தண்ணியை. அப்படி ஆயிட்டான். டேய் ஃப்ரீஸ் ஆகுதுடா, பேச்சே வரலடாங்கிறான். இன்னொருத்தல என்னடா இப்படி பயமுறுத்துறீங்கன்னா, இன்னொருத்தன் சொல்றான், டேய் என்னடா பயப்படுறீங்க, நான் இந்த தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டா அப்படின்னா. உடனே 3 பசங்கள்லாம் ஒருத்தன்ல, டேய் அது முடியாதுடா விட்றாரு. ஏய் சொல்லு மச்சான், நான் இறங்குறேன்டா, நீ இறங்கிட்டேன்னு வச்சுக்க உனக்கு 500 ரூபா தரேன், இந்தா 500 ரூபா எடுத்து வை அப்படின்னு சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தண்ணியில் விழுந்துட்டான்.
குளிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்து 500 ரூபா கொடுறான்னு கேட்டான். மற்ற 3 பயல்களை தண்ணியே பார்த்துருக்காங்க. அதெல்லாம் அவன் செத்து போய் மறந்துட்டு இருக்கான். அவன் ஆதி கேட்குது 500 ரூபாவை. 500 ரூபா கொடுறா, 500 ரூபா. அதனால இந்த பசங்க பெட்டு கட்டி எப்படி போய் சாவுறானுங்கிறத இப்படி சொல்லிட்டாங்க. அவன் நான் சொல்லட்டுமா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படக்கூடாது. எங்கே பயம் கொள்ள வேண்டுமோ அங்கே பயம் கொள்ள வேண்டும். இப்படி சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் வீரர்களாக வளர்க்க வேண்டுமே தவிர வன்முறையாளர்களாக வளர்த்தெடுக்க கூடாது. வீரத்துக்கோ வன்முறைக்கோ இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? கோபம் வந்தா உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன், 2 வினாடி அந்த கோபத்தை நிதானிக்கிறவன் வீரன். கோபத்தை நிதானிக்கிறாயா? ஒரு 2 வினாடி அப்படி பிடிக்கிறியா, நீ உயர்ந்தவன்.